கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் காணிக்கை கொடுக்கறத குறித்து பிரசங்கம் பண்ணியாச்சுன்னா சில நல்ல தேவ பிள்ளைகள் கூட வருத்தப்படுறாங்க. ஏன் காணிக்கை குறித்துலாம் பிரசங்கம் பண்ணுறாங்க? எதுக்கு இதெல்லாம் சபையில் பேச வேண்டியதானே? ஏன் மற்றவங்க அற்பமாக எண்ணக்கூடிய அளவுக்கு, நம்மளை குற்றஞ்சாட்டப்படக்கூடிய அளவுக்கு பொது வெளியில் பிரசங்கம் பண்ணுறாங்க? அப்படிலாம் பேசுகிற விசுவாசிகளையும் பார்த்துருக்கிறேன், அவிசுவாசிகளையும் பார்த்துருக்கிறேன். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ வசனம்தான் சத்தியம். இந்த வசனம் என்ன சொல்லுதுங்கிறத கவனித்து பாருங்கள். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். அதாவது என்னென்னா, இப்போ என்கிட்ட 10 ரூபா இருக்கு, என் கூட இருக்கிற விசுவாசிட்ட 1 ரூபாய் இல்லை. அப்போது சமநிலை உண்டாகணும்னு என்ன பண்ணணும்? என்கிட்ட இருக்கிற 5 ரூபாய் எடுத்து அவருக்கு கொடுக்கணும். அப்போது எனக்கு 5 ரூபா, அவருக்கு 5 ரூபா. இதுதான் சமநிலை பிரமாணம். இப்போது நான் யோசித்து பார்ப்பேன், நான் சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டு உழைச்சது, அவன் சம்பாதிச்சானா வேலைக்கு போனான்னு எனக்கு தெரியாது. பட் அவன் இல்லாதவனாக இருக்கான். நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சதை எடுத்து எதுக்கு வேலைக்கு போகிறானோ வேலைக்கு போகலே தெரியல, அவனுக்கு கொடுக்கணும்னு யோசித்தேன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்தவனாக நான் வாழவில்லை என்று அர்த்தம். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையே அர்ப்பணிப்பில் தான் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையில் மரித்ததுனால தான் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாயிருக்கு. நாம் பிழைக்கும்படி கிறிஸ்து மரித்தார். நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராய் வந்திருக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து மூலமாக என் சாபம் மாற்றப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து மூலமாக என் தரித்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டு மாறி இருக்கு. இப்போ யோசித்து பாருங்க. அப்போ என்னுடைய நன்மை, என்னுடைய ஆசீர்வாதம் இன்னொரு மனிதனுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறதா இருக்கணும். அதாவது இந்த வேதத்தில் அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்காருன்னா, பவுல் அப்போஸ்தலன் மூலமாக, அதாவது நீங்கள் கொடிய தரித்திரத்திலேயே இருந்தாலும் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதில் கொஞ்சத்தை இல்லாதவங்களுக்கு கொடுங்க. எக்ஸாம்பிள் பாருங்களேன். சாரிபாத் விதவை, ஒரு பிடி மாவு இருக்குது, அதில் 2 அப்பத்தை சுட முடியும். ஒன்று பிள்ளைக்கு, ஒன்று அவளுக்கு. நாளைக்கு சுடுறதுக்கு மாவு இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் மாவு சுட்டு சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு அந்த பிள்ளை உயிரோடு இருக்குமா, அவள் உயிரோடு இருப்பாளான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாளைய தினத்துலேருந்து சாப்பாட்டுக்கு பணமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, எம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டாமா. அந்த அம்மா தண்ணி கொண்டு போகிறது. அப்படியே வரும்போது 2 அப்பம் கொண்டா. அப்போ தான் அந்த அம்மா சொல்லுது, என்கிட்ட ஒரு பிடி மாவு தான் ஐயா இருக்குது, அதில் 2 அப்பத்தை சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட போகிறோம். நாளைக்கு சாப்பிட இல்லை, சாக தான் போகிறோம். இப்போ அந்த தேவ மனுஷனை கவனித்து பாருங்கள். சரி, நீ உன் வார்த்தையின்படி போய் அப்பத்தை சுடு, ஆனால் முதல்ல ஒன்று எனக்கு தந்துருங்க. இதை இப்போ நம்ம என்ன நினைப்போம்? பெருந்தீனிக்காரனாக இருப்பானோ, அந்த அம்மாவே இல்லைங்க, அந்த அம்மாவுக்கு ஒன்று பிள்ளைக்கு ஒன்றுன்னு சொல்லுது. இந்த மனுஷன் தின்னி மாட்டு பண்டாரா, தனக்கு தானே கேட்கானே, அப்படி தான் நம்ம யோசிக்க தோணும். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பாருங்கள். அவள் இல்லாத நிலையில் தன் பிள்ளைக்குள்ளதை கொடுத்துட்டா, தனக்குள்ளதை ஊழியக்காரனை கொடுத்துட்டா. அவளுக்கு இல்லை, நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவள் சொல்கிறா, சரி இன்னையிலேருந்தே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போகட்டுமே. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? கொடுத்த அவள் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் பட்டினியாக இல்லைங்க. ஆண்டவர் அவள் அப்பத்தையும் தண்ணியை ஆசீர்வதிச்சார். எடுக்க எடுக்க மாவு வருது, என்ன வருது. அப்போ யோசித்து பாருங்கள், கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, இல்லாதவங்களுக்கு ஒன்றும் இல்லாததுலேருந்து ஏதோ கொஞ்சம் கிடச்சிருக்குன்னு வரும். உங்களுக்கு கொடுக்கிற உங்களை சுரக்கிற நீரூற்றாய் கர்த்தர் மாற்றி உங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அப்போ கவனிங்க, சமநிலை பிரமாணத்தை உண்டாக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒருத்தன் கையில் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கார், ஒருத்தன் கையில் 1 ரூபாய் கூட இல்லை. ஒருத்தன் கையில் 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கார், ஒருத்தன் கையில் ஒரு 10,000 ரூபா இருக்குது. இப்போது 2 பேருக்கும் சமநிலை பிரமாணம் உண்டாகும்படிக்கு தான் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த சமநிலை பிரமாணத்தை முதல்ல விரும்புகிறீங்களா?
விரும்பினா அதை வாழ பிரயாசப்படுறீங்களா? நான் ஏற்கனவே அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு கெட்ட மனபுத்தி இருக்குது. என்ன தெரியுமா? ஏழைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், இப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் கொடுக்கணும்னு நினைக்கும். ஆனாலும் சமநிலை பிரமாணத்தின்படி நம்ம கொடுக்க நினைக்கல. அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கான், சரி அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுப்போன்னு தான் கொடுக்கும். அவனுக்கு 1000 ரூபா கொடுக்கணும்னு நம்ம கொடுக்கல. அடுத்தது, நம்மளை மாதிரி ஸ்டாண்டர்டாக படிச்சிருப்பான், சரியான வேலை இருக்கார், வேலைக்கு போவான், அது போதுமான வருமானம் இருக்கார், பிள்ளைகளை ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்க வசதி இல்லாமல் இருப்பான். எனக்கு ஒரு நண்பர் உண்டு, அவர் சொல்லுவார், உன் பிள்ளையை படிக்க வைக்க உனக்கு வசதி இல்லைல்ல, நீ எதுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் உன் பிள்ளையை படிக்க போடுறா, கவர்மெண்ட் ஸ்கூலில் போடு அப்படிம்பார். எதுக்காக சொல்கிறேன்னா, உன்கிட்ட பணம் இல்லைன்னா படிக்காதே அப்படிங்கிற மனநிலை என் நண்பருக்கு உண்டு. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. உன் பிள்ளை மெட்ரிகுலேஷனில் படித்தா உன் சக விசுவாசி பிள்ளையும் மெட்ரிகுலேஷனில் படிக்கட்டும். உன் பிள்ளை நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட்டு ஷூ போட்டால் கஷ்டப்படுற ஒருத்தன் பிள்ளையும் பேண்ட் ஷர்ட்டு ஷூ போடட்டும். கவனிங்க, இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, சமநிலை பிரமாணம். அப்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கணவன் மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, ஆனால் போதுமான வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம், அவங்களுக்கும் கொடுக்கணும். அப்போ அதுதான் தேவனுடைய பார்வை, அதான் தேவனுடைய சிந்தை. இல்லாதவங்களுக்கே கொடுக்கணும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், வீடே இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், தேவையோடு இருக்கிறவர்களுக்கு கொடுக்கணுங்க. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, அதுதான் சமநிலை பிரமாணம். உனக்கு நஷ்டம் வர்றதுக்காக உன்கிட்ட இருந்து பிடுங்கலை, உனக்கும் அவனுக்கும் ஒரே லெவலாக இருக்கும்படி உங்கள்கிட்ட நிறையா இருக்குன்னா கொஞ்சத்தை தந்து கொடு. இன்றைக்கி நம்ம எப்படி கொடுக்குறோம்? 100 ரூபா இருந்தால் 10 ரூபா கொடுக்குறோம், 100 ரூபா இருந்தால் 50 ரூபா கொடுக்குற அனுபவம் நம்ம வரல. ஏன்னா எனக்கு அப்படின்னு ஒரு சுயநலம் நமக்குள்ள கிடக்கு. அதனால் இந்த சமநிலை பிரமாணத்திலலாம் இன்றைக்கி யாரும் காணிக்கையும் கொடுக்கல, உதவியும் செய்யலை. ஆனால் வேதம் அதை போதிக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வசனத்தை எடுத்து போதித்திருக்கிறேன். இந்த வசனம் எவர்கள் மனக்கண்களெல்லாம் திறக்கணுமோ திறக்கட்டும், இந்த வசனம் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கணுமோ ஆசீர்வதிக்கட்டும், விடுவிக்கணுமோ விடுவிக்கட்டும். இந்த வசனத்தின்படியும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து உமக்கு முன்பு தேறினவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பிரயோஜனமான ஊழியக்கார் உம்முடைய பிள்ளைகளை, விசுவாசிகளை ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சமாதானம் அவர்களோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.